அப்பாவி இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் தனிப்படை போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த உயர் அதிகாரி யார் என்பதை காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற குரல்கள் தமிழகம் முழுவதும் வலுக்கத் தொடங்கியுள்ளன. இப்படி பரபரப்பான சூழலில் தனிப்படை போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த அதிகாரி யார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருடியதாக கூறி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணை என்ற பெயரில் தனிப்படை போலீசார் கூட்டாக சேர்ந்து மிருகத்தனமான முறையில் நடத்திய தாக்குதலில் பரிதாபமாக அஜித் உயிரிழந்தார். இந்த கொடூர சம்பவம் மொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியுள்ளது. முதற்கட்டமாக நகை காணாமல் போனது குறித்து அஜித்குமாரிடம் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்யாமலேயே விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணையின் போது அஜித்குமார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் என்று கூறப்படுகிறது. இந்த தகவலை தனிப்படை போலீசார் மானாமதுரை டிஎஸ்பி மற்றும் திருபுவனம் ஆய்வாளரிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது அவர்கள் தொடர்ந்து அஜித்குமாரிடம் விசாரித்து நகையை மீட்டு வருமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாநில அளவில் உயர் பொறுப்பில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்குமாறு மானாமதுரை டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டதாக பலருக்கும் சந்தேகம் எழத் தொடங்கின. இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க உத்தரவிட்ட அந்த அதிகாரி யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளும் யார் அந்த அதிகாரி என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அந்த அதிகாரி யார் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்குமாரின் விசாரணை கொடூரமாக மாறுவதற்கு காரணம் சென்னை தலைமைச் செயலக அதிகாரி ஒருவர் கொடுத்த அழுத்தம்தான் என தகவல் வெளியாகியுள்ளது. புகார் கொடுத்த நிகிதா தலைமைச் செயலக அதிகாரி ஒருவருக்கு போன் போட்டு விசாரணையை தீவிரப்படுத்த சொன்னதாகவும் அந்த உயர் அதிகாரி சிவகங்கை எஸ்பிக்கு உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக எஸ்பி மானாமதுரை டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் எஃப்ஐஆர் போடாமலேயே தனிப்படை போலீசார் அதிகாரத்தை கையிலெடுத்து கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளனர் என கூறப்படுகிறது.